டிஃப்தீரியா வேக்சின் எப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடந்த காலங்களில் டிஃப்தீரியான்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் வாழ்ந்து வந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்து போனாங்க. டிஃப்தீரியாவினுடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது ஆவரேஜாக 10% இருந்தது. அதாவது 100 பேர் டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் 10 பேர் இறந்து போயிடுவாங்க. அதே 1,00,000 பேர் டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் 10,000 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிஃப்தீரியாவானது ஏற்படுத்தி வந்தது. டிஃப்தீரியா அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான், ஆனால் குறிப்பாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். டிஃப்தீரியா ஏற்பட்டால் டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய தொண்டையில் எக்ஸ்ட்ராவாக கிரே அல்லது ஒயிட் கலரில் ஒரு மெம்ப்ரைன், அதாவது ஜவ்வானது உருவாக தொடங்கும். அந்த ஜவ்வினுடைய வளர்ச்சியின் காரணமாக காற்றுப்பாதை அடைக்கப்பட ஆரம்பிக்கும். இதனாலேயே டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களால சரியாக உணவை முழுங்க முடியாது, சுவாசிக்கவும் முடியாது. இதனாலேயே ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்ற சுவாச செயலிழப்பு ஏற்பட்டு டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் ஏற்பட்டது, நர்வ் டேமேஜும் ஏற்பட்டது. சிவியர் கேசஸில் டிஃப்தீரியானால் கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்பட்டது. இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி அதிகமான உயிரிழப்புகளை டிஃப்தீரியா ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட இந்த டிஃப்தீரியா ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அது எப்படி ஏற்படுது அப்படின்ற ஒன்றுமே அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. அப்போ தான் சரியாக 1883ஆம் ஆண்டு ஜெர்மன் ஸ்விஸ் மைக்ரோபயாலஜிஸ்டான எட்வின் கிளப்ஸ் அப்படின்றவர் தான் இந்த டிஃப்தீரியா அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1884ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பாக்டீரியாலஜிஸ்டான ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்ற ஒரு நபர், அந்த ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்றவர் தான் இந்த டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடியது ஆமாம் ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் அப்படின்றத அவர் ஆராய்ச்சியின் மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவுக்கு கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியா அப்படின்ற பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போனது. அதுக்கப்புறமா இந்த டிஃப்தீரியாவுக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கிறதுல நிறைய விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமான நபர் எமில் வான் பேரிங் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசியாலஜிஸ்ட். அவரும் அவருடைய கூட சேர்ந்து கீட்டசாட்டோ சீபசாபுரோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃபிசிஷியன், இவங்க 2 பேரும் இணைஞ்சு டிஃப்தீரியாவுக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் 1888 காலகட்டத்தில் இந்த கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியை அப்படின்ற டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவானது ஒரு டாக்ஸினை, ஒரு நச்சுத்தன்மையை வெளியிடுது. அதுதான் டிஃப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்றத எமில் வான் பேரிங் அப்படின்றவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்ஸினை அழிக்கிறதுக்குண்டான ஆன்டிபாடிஸ் உருவாக்கணும், அது மருந்தா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எமில் வான் பேரிங் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக எமில் வான் பேரிங்கும் அந்த கீட்டசாட்டோ சீபசாபுரோ இந்த 2 பேரும் இணைஞ்சு குதிரைகள் மற்றும் கின்னி பிக்ஸ் அப்படின்ற ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பன்றிகள், ஸோ அவைகளை பயன்படுத்தி பரிசோதனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எமில் வான் பேரிங் இந்த மைல்டான டிஃப்தீரியா இன்ஃபெக்ஷனை குதிரைகளுக்கு ஏற்படுத்தினாங்க. அப்படி குதிரைகள் டிஃப்தீரியானால பாதிக்கப்பட்ட உடனே, அது ரொம்ப மைல்டான இன்ஃபெக்ஷன் தான், ஸோ அப்படி குதிரைகள் டிஃப்தீரியானால பாதிக்கப்பட்ட உடனே அந்த குதிரைகளினுடைய இம்யூன் சிஸ்டத்திலிருந்து ஆன்டிபாடிஸ் ஆனது ப்ரொடியூஸ் ஆகி அந்த டிஃப்தீரியா பாக்டீரியாவை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எதிர்த்து போராட ஆரம்பித்து அந்த டிஃப்தீரியா பாக்டீரியாவை குதிரைகளினுடைய ஆன்டிபாடிஸ் அழிச்சது. அதுக்கப்புறமா இந்த குதிரைகள் டிஃப்தீரியாவிலிருந்து மீண்டு வந்தது. ஏன்னா மைல்டான டிஃப்தீரியா இன்ஃபெக்ஷனை தான் குதிரைகளுக்கு எமில் வான் பேரிங் ஏற்படுத்தினாங்க. இப்போ இதுக்கப்புறம் எமில் வான் பேரிங் அந்த குதிரைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த பிளட் சாம்பிள்ஸில் தான் அந்த குதிரைகளினுடைய இம்யூன் சிஸ்டம் டிஃப்தீரியா பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக உற்பத்தி செஞ்ச ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதனால அந்த குதிரைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸை எமில் வான் பேரிங் எடுத்தாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ரத்தத்திலிருந்து பிளட் சீரமை இவர் பிரித்து எடுத்தாங்க. குறிப்பாக அந்த டிஃப்தீரியா அப்படின்ற பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய, அந்த டிஃப்தீரியா ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் உள்ள அந்த சீரமை இவர் பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம்
இந்த ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே மைல்டான டிஃப்தீரியா இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பாக்டீரியா வந்து அழிச்சிருக்கிறனால இந்த ஆன்டிபாடிஸை மனிதர்களுக்கு கொடுத்தா, டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு கொடுத்தா அந்த மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஃப்தீரியா பாக்டீரியாவை இந்த ஆன்டிபாடிஸ் அழிச்சிரும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அதை வந்து இவர் வந்து பரிசோதனை பண்ணுறதுக்காக அந்த குதிரைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணப்பட்ட அந்த சீரம் அதை பயன்படுத்தி இவர் வந்து ஃபஸ்ட்டு கின்னி பிக்ஸுக்கு, அதாவது ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பன்றிகள், அதுகள் மேலே இவர் வந்து செலுத்தினாங்க. குறிப்பாக அந்த பன்றிகள் வந்து டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டிருந்தன. ஸோ அந்த பன்றிகளுக்கு இந்த ஒரு சீரமை வந்து அவர் செலுத்தினாங்க. செலுத்தின உடனே அந்த பன்றிகளினுடைய உடலில் இந்த குதிரைகளினுடைய ஆன்டிபாடிஸ் போய் அந்த பன்றிகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஃப்தீரியா பாக்டீரியாஸை அழிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த பன்றிகளை காப்பாற்றவும் செஞ்சது. ஸோ இது வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எமில் வான் பேரிங்கும் அந்த கீட்டசாட்டோ சீபசாபரோ இவங்க 2 பேரும் 1890ஆம் ஆண்டு அது மனிதர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது மனிதர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஜெர்மனியை சேர்ந்த இன்னொரு சயின்டிஸ்டான பால் எர்லிக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து இந்த ஒரு ஆன்டிடாக்சினை, அதாவது குதிரைகளுக்கு டிஃப்தீரியாவை ஏற்படுத்தி அந்த குதிரைகளினுடைய உடலில் உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடிஸ், அந்த ஆன்டிபாடிஸை பயன்படுத்தி தான் இந்த டாக்ஸின்ஸை வந்து அழிக்கிறாங்க. அதனால் அந்த ஆன்டிபாடிஸ் ஆன்டிடாக்சின் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஆன்டிடாக்சின் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸும் அதில் வந்து நிறைய இருந்தது. ஸோ டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குதிரைகளினுடைய ஆன்டிபாடிஸ் கொடுத்தா டிஃப்தீரியா பாக்டீரியாவை அது அழிச்சது. ஆனால் அதோடு சேர்ந்து மனிதர்களுக்கும் அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தினது. அதனால் அந்த ஆன்டிடாக்சின்ஸை வந்து சுத்தப்படுத்தணும். அதை வந்து அதனுடைய சரியான அளவு, எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அதை கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு நிச்சயமாக மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு அதை வந்து மாற்றணும் அப்படின்றதுல பால் எர்லிக் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1894 அது வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இது வந்து ஆன்டிடாக்சின் தான், வேக்சின் கிடையாது. அதாவது நோய் ஏற்பட்ட பிறகு அந்த நோயை வந்து சமாளிக்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த ஆன்டிடாக்சின் அப்படின்றது. ஸோ குதிரைகளினுடைய ஆன்டிபாடிஸை பயன்படுத்தி எமில் வான் பேரிங்கும் கீட்டசாட்டோ சீபசாபரோவும் இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மேம்படுத்தினது பால் எர்லிக். இதுக்கப்புறம் இதனால நிறைய எண்ணிலடங்காத மனிதர்கள், டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் ஏர்லி ஸ்டேஜஸில் தான், அதாவது டிஃப்தீரியாவினுடைய பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த ஆன்டிடாக்சின் கொடுத்தா அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இதுவே டிஃப்தீரியா இருக்குது அப்படின்னே தெரியாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டிஃப்தீரியாவினுடைய பாதிப்பு வந்து தெரிய வந்து அதுக்கப்புறம் இந்த ஆன்டிடாக்சின் கொடுத்தா அப்போ வந்து காப்பாற்ற முடியல. ஸோ இந்த அளவுக்கு தான் இருந்தது. இருந்தாலும் டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆன்டிடாக்சின் வந்து ஏர்லி ஸ்டேஜில் கொடுக்கும்போது டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இதனால் 1901ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு எமில் வான் பேரிங்குக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1913ஆம் ஆண்டு எமில் வான் பேரிங் வந்து இப்போ நோய் ஏற்பட்ட பிறகு ஆன்டிடாக்சின் ஓகே, இப்போ நோய் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு வேக்சின் வேணும் அப்படின்னு அதை வந்து 1913ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை இவர் வந்து மேற்கொண்டு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. இதுக்கப்புறம் அப்படியே சில ஆண்டுகள் போனது. அதுக்கப்புறம் 1920களில் தான் பிரான்ஸை சேர்ந்த ஒரு வெட்டர்னரியன், ஒரு கால்நடை மருத்துவரான கேஸ்டான் ராமோன் அப்படின்றவர், அவர் வந்து குதிரை இந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய டிஃப்தீரியா இன்ஃபெக்ஷன் அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அப்போ அவர் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியை வந்து வெளியிடக்கூடிய டாக்ஸின், அதுதான் வந்து டிஃப்தீரியாவை ஏற்படுத்துது. ஸோ அந்த டாக்ஸினை வந்து பலவீனப்படுத்தணும், அதை வந்து வீக்கன் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா அந்த டாக்ஸின்னால மனிதர்களினுடைய உடலுக்குள்ளே போனால் தீங்கு விளைவிக்க முடியக்கூடாது, ஆனால் அந்த டாக்ஸின்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியணும். ஸோ 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, டாக்ஸின் வந்து வீக்காக இருந்து அதனால உடலுக்குள்ளே போய் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது, அதே டாக்ஸின் வந்து வீக்காக இருந்தால் கூட இம்யூன் சிஸ்டத்திலேருந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டணும். ஸோ இதை வந்து பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இந்த கேஸ்டான் ராமோன் வந்து ஃபார்மால்டஹைடு அப்படின்ற ஒரு வகையான ஒரு கலர்லெஸ் ஃப்ளேமபிள் கேஸை வந்து பயன்படுத்தினாங்க. அதை டாக்ஸின் மேலே, அந்த டிஃப்தீரியா பாக்டீரியாவினுடைய டாக்ஸினில் பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்துறதன் மூலமாக, அந்த ஃபார்மால்டஹைடு அப்படின்ற அந்த கேஸை பயன்படுத்துறதன் மூலமாக அந்த டாக்ஸின் வந்து டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய டாக்ஸின் ஆனது செயலிழந்தது, இன்ஆக்டிவேட்டட் ஆனது. ஸோ இப்போ இந்த டாக்ஸின் ஆனது டாக்ஸாய்டு அப்படின்னு மாறினது. ஸோ அதாவது வெறும் டாக்ஸினாக இருந்தால் அந்த டாக்ஸின் போய் நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து அது டிஃப்தீரியா
டிஃப்தீரியா அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்திடும். ஆனால் அந்த டாக்ஸின் மேலே ஃபார்மால்டஹைடு அப்படின்ற இந்த ஒரு கேஸை பயன்படுத்தினா அந்த டாக்ஸின் வந்து சேலிலேருந்து போய் டாக்ஸாய்டாக மாறிடும். இப்போ அந்த டாக்ஸாய்டை நம்மளுடைய உடலுக்குள்ளே செலுத்தினா டிஃப்தீரியா பாதிப்புலாம் ஏற்படாது. ஆனால் அந்த டிஃப்தீரியா பாதிப்பு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸைடை இவர் வந்து உருவாக்கினாங்க. அது 1923ஆம் ஆண்டு அந்த ஒரு டாக்ஸைடை வந்து வேக்சினாக வந்து பயன்படுத்தி பார்த்து அதை வந்து அதனுடைய சக்ஸஸை வந்து தெரிவித்தாங்க. ஸோ 1926 அது பெரிய பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ டிஃப்தீரியா வேக்சின் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஃபுல் நேம் வந்து டிஃப்தீரியா டாக்ஸைடு வேக்சின் அப்படின்றதான். ஸோ டிஃப்தீரியாவுக்கு உண்டான தடுப்பூசி இப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இப்படி கண்டுபிடிக்கப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்ததுக்கப்புறமா 3 நோய்களுக்கு உண்டான ஒரே தடுப்பூசியாக இது மாற்றப்படணும் அப்படின்னு மாற்றப்பட்டது. குறிப்பாக 1948 காலகட்டத்தில் டெட்டனஸ், டிஃப்தீரியா, அதே மாதிரி பெர்டசிஸ் அப்படின்னு இன்னொரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த 3 பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் உண்டான ஒரே தடுப்பூசியாக உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து டிடிபி வேக்சின் அப்படின்னு. அதாவது டிஃப்தீரியா, டெட்டனஸ் அண்டு பெர்டசிஸ் வேக்சின் அப்படின்றது தான். ஸோ இது 1948 பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 1980 அதுக்கப்புறம் எல்லாம் அது வந்து டிடிஏபி வேக்சினாக மாறினது. அதாவது டிஃப்தீரியா, டெட்டனஸ் அண்டு ஏசெல்லுலார் பெர்டசிஸ் வேக்சின் அப்படின்னு மாறினது. இந்த டிடிஏபி அப்படின்ற வேக்சின் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படுது. அந்த தடுப்பூசி வந்து டிஃப்தீரியா, டெட்டனஸ், ஏசெல்லுலார் பெர்டசிஸ் இந்த 3 நோய்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசி. அதுக்கப்புறம் இதுவே வந்து அடல்ட்ஸுக்கு வந்து டிடிஏபி வேக்சின் அப்படின்னு, அதாவது டெட்டனஸ், டிஃப்தீரியா அண்டு ஏசெல்லுலார் பெர்டசிஸ் வேக்சின் அப்படின்னு இது வந்து வயது வந்தோருக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் டிஃப்தீரியானால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் பல மில்லியன் கணக்கான மனிதர்கள் வந்து இன்றைக்கி வந்து காப்பாற்றப்படுறாங்க இந்த டிஃப்தீரியா வேக்சின் மூலமாக. ஸோ இப்பேற்பட்ட இந்த டிஃப்தீரியா வேக்சின் வந்து உருவாக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது 2 நபர்கள். அதில் ஒருத்தர் வந்து மிக முக்கியமான எட்வின் கிளப்ஸ் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஃப்ரீட்ரிக் லோஃப்லர். அதுக்கப்புறம் இந்த டிஃப்தீரியா வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பங்களித்தது வந்து 3 நபர்கள். எமில் வான் பேரிங் 4 நபர்கள். எமில் வான் பேரிங், அதேமாதிரி கீட்டசாட்டோ சீபசாபரோ, அதுக்கப்புறம் வந்து பால் எர்லிக், அதே மாதிரி கேஸ்டான் ரமோன், இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடித்தளம் வந்து டிஃப்தீரியா அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடியது கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியா அப்படின்ற பாக்டீரியா, அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் தான் அப்படின்னு கண்டறிஞ்சது தான். ஸோ இப்பேற்பட்ட இந்த டிஃப்தீரியா பாக்டீரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது அந்த டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடியது இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் அப்படின்னு எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.